என்னை விட உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. திஸ் கரண்ட் எரா இஸ் இன்ஃபர்மேஷன் ஏஜ் இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் தகவல்கள், எல்லாத்துலேயுமே தகவல்கள் அண்ட் முக்கால்வாசி ஃபேக் நியூஸ். இந்த சோஷியல் மீடியாவில் நியூஸ் போடுற, நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில பேருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கும். ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் மூலமா நம்ம அந்த அட்டென்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சிலதெல்லாம் நடக்கும். அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். எதை எடுத்துக்கலாம், எதை விட்டுடலாம், எதை நம்பலாம், நம்ப வேணாம், எது உண்மை பொய். ஏன்னா இது நிறைய பேர் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ எந்த சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்றதான் இன்றைய ஒரு புதிய பழமொழி. ஜென்ரலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மக்கள் எல்லாரும் இப்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்கன்னு. நான் மோரர்லெஸ் டிஸ்அக்ரி பண்ணுவேன். மக்கள் தான் கன்சியூம் பண்ற மீடியாவை மாத்திக்கிட்டாங்கன்றது உண்மைதான். முந்தி டிவியில நியூஸ் தெரிஞ்சுப்பாங்க, இப்ப யூடியூப்ல நியூஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால எல்லாம் ஸ்மார்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. டிவி மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கரெக்ட் பண்றது கார்பரேட் மணின்னு சொன்னோம்னா, யூடியூப் மாதிரியான ஆன்லைன் மீடியாவை கரெக்ட் பண்றது ஆடியன்ஸ் கேப்சர் நான் சொல்லுவேன். டு பி ஃபேர், இதுல சில கிராஸ் ஓவர்ஸ் இருக்கு. காசால கரெக்டார யூடியூபர்ஸும் இருக்காங்க, ஆடியன்ஸ் கேப்சரால கரெக்டார டிவி பர்சனாலிட்டிஸும் இருக்காங்க. ரெண்டையும் கலந்து அல்ட்ரா கரப்ஷன் லெவல் பண்றவங்களும் இருக்காங்க. பட் இன் ஜென்ரல் ஆடியன்ஸ் கேப்சர்ன்றது ஆன்லைன் மீடியாவை தான் கரெக்ட் ஆகும். ஆடியன்ஸ் கேப்சர்னா என்ன, அது எப்படி ஆன்லைன் மீடியாவை கரெக்ட் பண்ணுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மீடியானா என்னன்னு பார்ப்போம். மீடியான்றது ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ற டூல் தான். ஒரு நல்ல மீடியான்றது இன்ஃபர்மேஷனை நேர்மையா கன்வே பண்ணும். ஒரு கெட்ட மீடியான்றது இன்ஃபர்மேஷனை தன்னோட அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி கன்வே பண்ணும். ஃபுட் ரிவ்யூ, டிராவல் ரிவ்யூ, ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ பண்றவங்களும் மீடியா தான். ஆல்தோ நான் சொல்ல போற சில விஷயம் அவங்களுக்கும் பொருந்தும்னாலும், இந்த வீடியோ பொலிட்டிக்கல் நியூஸ் கவர் பண்ற நியூஸ் மீடியாவுக்கு தான் ஆப்டா இருக்கும். நல்ல ரிப்போர்ட்டிங் பண்ற நியூஸ் மீடியாவும் இருக்காங்க, பட் அவங்க எக்ஸப்ஷன் தான். ஆஸ் அ ஜெனரல் ரூலா நியூஸ் மீடியா நேர்மையற்றதா தான் இருந்திருக்கு. ஒரு நியூஸ் மீடியா நேர்மை இல்லாததுன்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அவங்க நியூஸ் கவர் பண்ற விதமே பயாஸ்டா இருக்கும். ஒரு சைடு நல்லவங்க, இன்னொரு சைடு கெட்டவங்க அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் உலகத்தை காட்டுவாங்க. அண்ட் உங்களையும் அப்படி நம்ப வைக்கணும்னு நினைப்பாங்க. பட் உலகம் அப்படி ஒர்க் ஆகாது. எஸ்பெஷலி பாலிடிக்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. தாமஸ் சோலோட ஒன் ஆஃப் த ஃபேமஸான கோட்ஸ் என்னன்னா, there are no solutions, there are only trade-offs. அதாவது அரசியல்னு வரும்போது தீர்வுகள்னு எதுவும் இல்லை, காம்ப்ரமைஸ் தான் இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க ஒப்போனன்ட் சைடு கெட்டவங்களும் இல்லை, உங்க சைடு நல்லவங்களும் இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் கமர்ஷியல் சினிமா பார்த்து பழகிட்டனால உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் பார்ப்பாங்க. அண்ட் குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி யார் பேசினாலும் அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்ட மீடியா மக்களோட அந்த ஸ்ட்ராங் பிலீஃப்ஸுக்கு மட்டும் 100% கேட்டர் பண்ணிட்டு மக்களோட மற்ற பிலீஃப்ஸை அவங்க தான் டிக்டேட் பண்ணுவாங்க. மீடியாவோட இதே ஸ்ட்ராட்டஜியை பொலிட்டீஷியன்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா, மீடியா ஒரு பிசினஸ்னு எல்லாருக்கும் தெரியும், பாலிடிக்ஸும் ஒரு பிசினஸ் தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. பாலிடிக்ஸ்ன்ற பிசினஸ்ல ஓட் பேங்க் தான் ப்ராஃபிட். ஒரு பிசினஸ் மேனோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே ப்ராஃபிட் தான். அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியனோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே ஓட் பேங்க் தான். அதுக்காக அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. அதுல அவங்க சொல்ற மிகப்பெரிய பொய், என்னோட அப்போனன்ட் முழுக்க முழுக்க கெட்டவன், நான் முழுக்க முழுக்க நல்லவன். அப்படி சொல்ற பொலிட்டீஷியனை சப்போர்ட் பண்ற நியூஸ் மீடியாவும் அதையே நியூஸா போடுவாங்க. அதை பாக்குற ஆடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அதையே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்ஸ் அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆனதும் அந்த நம்பிக்கையை விட்டு அவங்களுக்கு வெளியே போக மனசு வராது. அதனால ஆடியன்ஸும் அதே மாதிரியான நியூஸை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலேயே நியூஸ் மீடியாவும் தொடர்ந்து அதே மாதிரி நேரேட்டிவை அவங்க ஆடியன்ஸுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட நியூஸை மட்டும்தான் ஃபீட் பண்ணுன்ற கட்டாயம் ஏற்பட்டுட்டா அங்க நேர்மை இருக்காது. இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்ல முடியாது. மீறி ஏதாவது சொன்னா அவங்க இவ்வளவு நாள் வளர்த்து விட்ட ஆடியன்ஸே அவங்கள திட்டி தீர்ப்பாங்க. பிகாஸ் இப்போ அந்த ஆடியன்ஸை பொறுத்தவரை அவங்களோட நம்பிக்கை அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டோட இறுக்கமா கட்டப்பட்டுருச்சு. ஸோ அவங்க நம்பிக்கைக்கு எதிராக நீங்க பேசுறது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி. அவங்க கோவத்துக்கு ஆளாக வேணான்னு அவங்க நம்பிக்கைக்கு எதிராக வர எந்த உண்மையான நியூஸையும் நியூஸ் மீடியாஸ் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இந்த பினாமினான தான் ஆடியன்ஸ் கேப்சர்னு சொல்லுவாங்க. இது கார்பரேட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட ஆன்லைன் நியூஸ் மீடியாவுக்கு தான் அதிகமாக பொருந்தும். பிகாஸ் இதுல தான் நிறைய ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் நடக்குது. இன்னைக்கு மீடியாவோட நிலைமை இப்படி இருக்கு பிகாஸ் கன்சியூமர்ஸ்க்கு அதான் வேணும். அதனாலதான் பொய்யான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வைரலா போகுது. மக்கள் இந்த பொய்யான இன்ஃபர்மேஷனை நம்புறாங்க பிகாஸ் அவங்களுக்கு அது உண்மையா இருக்கணும்னு ஆசை.
அதே காரணத்தினால தான் பயஸ்டான மீடியாவை கன்சியூம் பண்றாங்க. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் நம்புறத மட்டும்தான் அந்த மீடியா சொல்லும். இல்லையா சோமினோட டெமோக்ரஸி அண்ட் பொலிட்டிக்கல் இக்னரன்ஸ்ன்ற புக்ல இதை பத்தி டீட்டெயிலா இருக்கும். இஃப் அன்பேஸ்ட் மீடியாஸ்க்கு மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா இந்நேரம் மீடியாஸ் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அன்பேஸ்டா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு மீடியா இப்படி இருக்கிறது மக்களின் எதிர்பார்ப்போட பிரதிபலிப்பு தான். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல மக்களுக்கு வேணும்ன்ற நியூஸை தான் மீடியா போடுவாங்க. அப்பதான் மக்கள் அந்த மீடியாவை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரஸ்ட்டை வாங்கிட்டா போதும் மீடியா கம்பெனி மிகப்பெரிய லாபம் பார்க்கலாம். எப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல அந்த மீடியா சொல்றதா தான் அந்த ஆடியன்ஸ் நம்புவாங்க. இதனாலேயே அந்த ஆடியன்ஸோட மொத்த வேர்ல்ட் வியூவும் அவங்க கன்சியூம் பண்ற மீடியானால தான் நிர்ணயிக்கப்படும். இன்ஃபேக்ட் அவங்க மீடியாவை கூட மாத்துவாங்க, பட் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல அவங்க கன்சியூம் பண்ற நியூஸை மாற்ற மாட்டாங்க. மக்கள் தங்களுக்கு ஆல்ரெடி இருக்க நம்பிக்கையை நிரூபணப்படுத்துற மாதிரியான நியூஸை தேடி தேடி படிப்பாங்க. இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். தான் பேசுறது தான் காதலே விழுகிற எக்கோ மாதிரி இவங்க ஒரு எக்கோ சேம்பர்ல தன்னைத்தானே அடைச்சுப்பாங்க. அவங்க நம்பிக்கைக்கு மாற ஒரு நியூஸ் பார்த்துட்டா போதும், அது எப்படியாவது பொய்யாதான் இருக்கணும்னு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. மக்களுக்கு இருக்க அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்னால பொலிட்டிஷியன்ஸ் எது ஒர்க் ஆகுமோ அதை பண்ணாம எது கேட்க நல்லா இருக்கோ அதை சொன்னாலே போதும். எண்ட் ஆஃப் தி டே ஒரு பொலிட்டிஷியனுக்கு தேவையானது கிடைச்சிடும், பட் பாதிக்கப்படுறது மக்கள் தான். மக்கள், மீடியா, பொலிட்டிஷியன்ற இந்த சைக்கிள்ல என்னதான் நம்ம மீடியாவை அதிகமா பிளேம் பண்ணாலும் தன்னோட ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணாத கண்டென்ட் கிரியேட்டரை விட தன்னோட ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ற கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. அதனாலே மார்க்கெட் பிளேஸ்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்க அதிகமா கன்சியூம் பண்ற மீடியாவோட பிலீவ்ஸும் உங்களோட பிலீவ்ஸும் சேமா இருந்தாலே நீங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். உங்க பிலீவ்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ ப்ராபப்ளி நீங்க என்ன நினைக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்றாங்க. உங்க பொலிட்டிக்கல் பிலீவ்ஸை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. பத்தாததுக்கு யூடியூப் அல்காரிதம் வேற ஒரே மாதிரியான கண்டென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாரும் நீங்க நினைக்கிறதே தான் நினைக்கிறாங்கன்ற தோற்றத்தை உருவாக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் சில பேர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்தோ இந்த சிச்சுவேஷன் கேட்க ஹோப்லெஸ்ஸா இருந்தாலும் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை விட்டு நீங்க வெளியே வரணும்னா நீங்க டிஸ்அக்ரி பண்ற மீடியாவையும் கொஞ்சமாச்சும் கன்சியூம் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்காதவங்க ஸ்பீச்சையும் நீங்க கேட்கணும். அவங்க சொல்ற எல்லாத்தையும் உடனே விமர்சனம் பண்ணணும் தான் உங்க மைண்ட் சொல்லும். பட் அந்த தாட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்ற விஷயத்த பெஸ்ட் பாசிபிள் வேல இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், பட் அவங்களோட ஆர்குமெண்டோட பெஸ்ட் வெர்ஷனை நீங்க தெரிஞ்சுக்கிறது அவசியம். அண்ட் அந்த பெஸ்ட் வெர்ஷனை நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இப்படி பண்றதால உங்களுக்கு ரெண்டு சைடோட வியூஸும் நல்லா பரிச்சயமாகும். ஸோ தட் உங்களுக்கு பிடிக்காத சைடோட நீங்க ஆர்கியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அண்ட் நீங்க அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி நீங்க ஆக்சுவலா நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஐடியாலஜிக்கல் அப்பனண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க அளவுக்கு எஃபெக்டிவா அவங்களால ஆர்கியூ பண்ண முடியலன்னா நீங்க நம்புற விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை.